ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி. அனதர் டே, அனதர் ஹேஷ்டேக்ன்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து காலேஜில மிகப்பெரிய கிரைம் ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு அ டிசி குடுக்குற அளவுக்கு வார்ன் பண்ணி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கிறாங்க. இவங்க என்ன காலேஜில கஞ்சா கடத்திட்டாங்களா? இல்ல கொக்கைன் பிசினஸ் ஏதோ பண்ணிட்டாங்களா? அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கலாம். அத விட இன்னொரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கிரைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொலைலாம் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு கிரைமா காலேஜ் நிர்வாகத்திலருந்து பார்க்கப்படக்கூடிய லவ்ங்கிற ஒரு கிரைம் பண்ணியிருக்கிறாங்க. இத வந்து எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னா, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட வந்து ஸ்டோரி போட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி, மேனேஜ்மெண்ட்ட ஷேர் பண்ணதா வந்து நியூஸ் பார்க்க முடியுது. இவ்ளோ பெரிய கிரைம் பண்ணியிருக்காங்கல்ல. இதோட தண்டனைய வந்து அவங்களுக்கு காலேஜ்லேருந்து குடுத்ததுனால, அந்த இம்பாக்ட்டோட பெயின்ல சூசைட் பண்ணிட்டாங்க. ஐ நெவர் ஜஸ்டிஸ் நெவர் கோயிங் டூ ஆர்க்யூ வித் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சூசைட். அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. அது ஒரு கோழைத்தனம். அது ஒரு ரொம்பவே தப்பான விஷயம். பட் ஸ்டில் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆ இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, இந்த லவ்ங்கிற ஒரு கொடூரமான விஷயம் பண்ணிட்டாங்க. அப்படின்றக்காண்டி இவ்ளோ பெரிய பனிஷ்மென்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எனக்கு அதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, காலேஜ் மேனேஜ்மெண்ட்ட பார்த்து கேட்குறேன். எந்த காலேஜா இருந்தாலும் சரி, நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த புடுங்கி மாரி வந்து இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கேட்குறேன். இந்த ட்ரக்கு, ஆல்கஹால் இதெல்லாம் உங்க காலேஜ் பசங்க காலேஜ் பசங்கலாம் பண்றது கிடையாதா? அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, இத பனிஷ்மென்ட் பண்ணுங்க, அத பனிஷ்மென்ட் பண்ணுங்க, அதெல்லாம் புடுங்க மாட்டீங்களா? இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு ஃபீலிங்ஸ். அதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்களா? அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு கொஸ்டின் மார்க். இந்த சோலைராணி அப்படிங்கிற ஒரு பெர்சன் விஷயத்துல வந்து, அவங்க லவ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக, அது ஒரு பெரிய கேவலமா பார்த்து, ஸோ தற்கொலை பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, குடிக்கிறவன், கஞ்சா விக்கிறவன் அவன்லாம் வந்து பப்ளிக்கா அப்படியே ஹேப்பியா சுத்திட்டு இருக்கான். எந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆவது இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? உங்க காலேஜ்ல இருக்கிற ஒருத்தன் கூட தம்மு, சிகரெட்டு, தண்ணி எவனுமே அடிக்கல. நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஏஜே காலேஜே கேட்குறேன். ஆ சிவகங்கையில இருக்குல்ல, அந்த காலேஜ பார்த்து டைரக்ட்டா கேட்குறேன் சார். சார் ஏஜே காலேஜ் சார். உங்க ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டைரக்ட்டா கேட்குறேன். உங்க காலேஜ்ல யாருமே வந்து இந்த மாரி தம்மு, சிகரெட்டு எதுவுமே அடிக்க மாட்டாங்க. வெளில போனா கூட அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப பக்காவா அப்படியே ப்ராப்பர் மேனேஜ்மென்ட்டா மெயின்டெயின் பண்றீங்களா? எனக்கு புரியல. அதோடயே இந்த லவ்ன்ற ஒரு கேவலமான இதா போயிருச்சு எனக்கு தெரியல. நான் முன்னாடியே இந்த வீடியோ முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நான் அத பத்தி பேசியிருந்தேன். லவ்வ கேவலமா பார்க்குற இந்த சொசைட்டி வந்து அதே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அத் சாரி அதோட ரொம்பவே ஹார்ஷா பார்க்கக்கூடிய வேண்டிய இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலைஸ்டா பார்க்குறது எனக்கு வந்து புரியவே இல்ல. திருப்பி அந்த ஏஜே காலேஜ் அவங்கள பார்த்தே நான் கேட்குறேன். உங்க காலேஜ்ல லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவ்ளோ இவ்ளோ இதா ட்ரீட் பண்ணீங்கல்ல. உங்க காலேஜ்ல யாருமே தம்மு, சிகரெட் எதுவுமே அடிக்க மாட்டாங்களா? அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அத பத்தி ஒரு பேரண்ட்ஸ கூட கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்களா? அப்படிலாம் பண்ணீங்கன்னா சொசைட்டியாச்சும் உருப்படும். ஏதாச்சும் ஒரு நல்லதாச்சும் நடக்கும். திருத்துறேன், புடுங்குறேன் அப்படின்னு சொல்லி நடத்துற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, இந்த லவ் சார்ந்த விஷயம் இந்த மாரி ஒரு டாபிக்ல தான் இருக்கே தவிர, சொசைட்டிய க்ரூம் பண்றதுக்கான எந்த ஒரு இதுவும் நீங்க கழட்டுறது கிடையாது. வாயில நல்லா வருது. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதோ போனா திட்டிருவானோன்ற அளவுக்கு இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. லவ்ன்றது ஃபீலிங்ஸ். ஓகே. தட்ஸ் அ பெர்சனல் ஃபீலிங்ஸ். எவரிஒன் ஹேஸ் அ ரைட். நோ ஒன் அ யாருக்குமே வந்து தகுதி கிடையாது. அத பத்தி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து எந்த பெர்சனுக்கும் தகுதி கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ ஃபீலிங்ஸ். இட்ஸ் அ ஒன் மேன் ஃபீலிங்ஸ். அது தனிப்பட்ட முறையில இருக்கிற அது ஃபீலிங்ஸ். ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ்ல வந்து நீ இன்வால்வ் ஆகுறதுக்கு உனக்கு சுத்தமா ரைட்ஸே கிடையாது. யாரா இருந்தாலும் ரைட்ஸ் கிடையாது. அப்பா, அம்மாவே இருந்தாலும் ரைட்ஸ் கிடையாது. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்குறேன். அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. காலேஜ் போயிட்டு படிக்கிறதுக்கு போயிருக்கா? இல்ல புடுங்க போனியா? லவ் பண்ண போனியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. லவ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எவ்ரிதிங். நீ உங்க அப்பா, அம்மா மேல வச்சிருக்கிறது லவ் தான். எதுவுமே வேண்டாம். நான் சாமியாரா போயிறேன்னு சொன்னேன்னா, நீ சாமி மேல இருக்கிற லவ், அது மேல இருக்க அலாதிய காதல்னால தான் நீ போற. புரிஞ்சா? வித்தவுட் லவ் தேர் இஸ் நத்திங். ஒரு ஹியூமனா பொறந்திருக்க. உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸே நீ எல்லா அனிமல்ஸோட தனியா தெரியறதுக்கு காரணமே உனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் தான்டா.
என்ன 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 ப்ரோ வாய்க்கு வந்தவொடனே கமெண்ட் செக்ஷனில் உட்காந்து ஃபேக் ஐடியில் உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு என்ன டைப் பண்ணுறதா? அசிங்கமாக இல்லை, வெக்கமாவே இல்லை, என்ன சொல்கிறதுக்கு இல்லை. திருப்பி திருப்பி எனக்கு இந்த ஒரு கொஷின் தான் இருக்குது. ட்ரக்கு, ஒரு கஞ்சா, தண்ணி, சிகரெட்டு அப்படின்னு சொல்லி அதை கேவலமாக பார்க்க வேண்டிய சொசைட்டி வந்துட்டு அதெல்லாம் பார்க்காம இந்த லவ் ஒரு பொண்ணு பையனை ரோட்லேருந்து பேசினாலே ஐயோப்பா உலகத்துலேயே அப்படி தான் பெரிய குத்தம் பண்ணிட்டான்ற அளவுக்கு அவனை ட்ரீட் பண்ணுறது. இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? திருப்பி அந்த ஏஜ் காலேஜ் பார்த்தே நான் கேட்குறேன், உன் காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து குடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் பண்ண மாட்டான், காலேஜ் கேம்பஸ் வெளியிலேயே பண்ண மாட்டான். அந்த நியூஸ் எனக்கு கேதர் ஆச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்வால்வ் பண்ணி நான் இவ்வளோ ப்ராப்பராக இது பண்ணுவேன், அவ்வளோ ஹார்டான ஒரு சொசைட்டி இருந்துச்சு, நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஒரு லவ் பண்ணிட்டாங்கன்றதுக்காண்டி கூப்பிட்டு வான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது இது பண்ணுறது. அண்டு அம்மா சோலைராணி அம்மா, வாவ் வாட் அ பிரில்லியன்ட் மூவ். சூசைட் இஸ் செல்ஃப் சொல்யூஷனா? லவ் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே ஃபைன். அட் வாட் காஸ்ட்? இப்போ எனக்கு புரியல. இது பர்சனல் ஃபோட்டோ இன்வால்வ்டாக இருக்கா, இல்லை வந்து நார்மலைஸ்டான ஃபோட்டோ இன்வால்வ் இருக்கா, என்னன்னு எனக்கு தெரியல. ஐம் நாட் இப்போதைக்கு டிஃப்ரெண்ட் நியூஸில் வந்துட்டு பர்சனல் ஃபோட்டோஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சில நியூஸில் சோர்ஸில் பார்க்குறப்ப வந்து நார்மல் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக பெரிய பெரிய எந்த நியூஸ் சேனல்ஸ்லையுமே இதை பற்றின ஒரு எக்ஸ்போசர் கிடையாது. காலேஜ் மாணவர்களை போராடிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இட்ஸ் வெரி suicide is not itself a solution. டே பை டே வந்து நிறைய தற்கொலைகளில் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஈவன் மை பர்சனல் ஸ்டோரி இன் மை ஷோஸ், நானுமே எத்தனையோ நாள் வந்து சூசைடல் தாட்டில் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து அந்த தாட்ன்றது ஒரு செகண்ட் வந்தது போகும். ஆனால் அது வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு. ஜஸ்ட் ஃபைட். ஐ லாஸ்ட் so many things more than I deserve. எனக்கெலாம் வந்து சூசைட் தாட்ஸ் வராத நாளே இல்லை. டெய்லியுமே வந்து அதோட தாட் ப்ராசஸில் தான் மூவ். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஆனாலுமே என்னைக்காச்சும் ஒரு நாள் லைஃப் மாறாதான்ற ஒரு சின்ன ஹோப்போட போகிறதா, ஏதாச்சும் ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப்போட. ஏன்டா கொலை பண்ணவன், கற்பழிச்சவன், கேவலமாக பிஹேவ் பண்ணுறவன்லாம் வந்து இந்த சொசைட்டியில் உயிரோடு இருக்கிறப்போ நீ வந்து பெருசாக ஒரு தப்பு பண்ணல, நீ என்ன மயிருக்கு வந்துட்டு சாகணும் சொல்லு? சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ், தனிப்பட்ட ஃபீலிங்ஸை இது பண்ணுது. எனக்குமே அந்த நிறைய தாட்ஸ் வந்து இருந்திருக்கு, டெய்லியுமே இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். பட் ஸ்டில் கண்டிப்பாக ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண முடியும். நம்மளோட லைஃப் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் மாறும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இதாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட தான் ஓடிட்டுருக்கேன். ஐ hands up and say I failed in lot of things. பர்சனல் இழந்திருக்கேன், சந்தோஷம் இழந்திருக்கேன், லவ் இழந்திருக்கேன், பிடிச்ச பர்சன்ஸ் இழந்திருக்கேன், ஸ்டடீஸை இழந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இழந்திருக்கேன், நான் என்னையவே இழந்திருக்கேன். பட் இதெல்லாம் யோசிச்சு நான் சூசைட் பண்ணிக்கணுன்னா end up in anywhere. இவ்வளோ உடஞ்சும் அடுத்த ஸ்டெப் ஒரு சின்ன ஹோப்போட தான் ஓடிட்டுருக்கு, ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆகாதுன்னு. Suicide is not a solution. Just be with the hope. ஃபைட் பண்ணு. அண்ட் எனக்கு வந்து இது vlog சேனலாக இல்லை வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி தற்கொலை இதை பற்றினா வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற சேனலான்னு தெரியாத அளவுக்கு இது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. எனக்குமே ஆசையாக தான் இருக்குது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பேசாமல் ஒரு நல்ல வீடியோவாக போடணும், நல்ல கண்டென்ட்ஸ் போடணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணணும்னு எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. பட் நத்திங் கோனா சேஞ்ச் போல.
ஓகே காய்ஸ் டாடா.